எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி சத்தியமங்கலத்தில் இருக்கிற பண்ணாரியம்மன் கோயிலில் தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம். பண்ணாரியம்மன் கோவில்னு சொன்னாலே மெயின் ரோட்லேயே கோயில் வாசல்லே பஸ்ஸை இறக்கி விட்டுட்டாங்க. நாம் ரோடை கிராஸ் பண்ணி கோயிலுக்குள்ளே போகிறோம். கோயில் என்ட்ரன்ஸ் வந்து இப்படி தாங்க இருக்குது. கட்டுமான பணிகளும் கோயிலில் நிறைய நடந்துகிட்ருக்குது. நுழைவாயில் இப்படி தான் இருக்குது. ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது கோயில் பார்க்குறதுக்கு. நுழைவாயிலே ஒரு கடை இருந்தது. சாமிக்கு வேணுங்கிற பொருள்லாம் வாங்கிக்கலாங்கிற மாதிரி இருந்தது. நாங்கள் அதில் போய் எலுமிச்சம்பழம் மற்ற பொருட்கள் வாங்கிட்டு உள்ளே போக ஆரம்பிச்சிட்டோம். ரொம்ப பெரிய கோயிலாக இருந்ததுங்க. நானும் இதுதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். யார் யாரெல்லாம் இதை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னு கீழே கமெண்ட் கொடுங்க. ஈரோட்டில் இருக்கிற நிறைய கோயிலை எனக்கு முடிஞ்ச அளவுக்கு நான் நம்ம சேனலில் போட்டிருக்கிறேன். இன்னும் எந்தெந்த கோயில் நீங்கள் பார்க்கணுன்னு நினைக்கிறீங்களோ கீழே கமெண்ட் கொடுங்க. நான் முடிஞ்ச அளவுக்கு அந்த கோயிலை போய் காட்டுறேன். உள்ளே போனோம்னா இப்படி தாங்க இருந்தது. இதெல்லாம் உப்பு மிளகு இந்த மாதிரி வந்து நிறைய மலை மாதிரி குமிச்சு வச்சுருந்தாங்க. கோயிலோட உள்ளே இருக்கிற சுற்று வட்டாரம் தான் இந்த இது. நடுவில் வந்து இந்த உப்பை வந்து இப்படி குமிச்சு வச்சுருந்தாங்க. நாங்களும் அதை சுற்றி பார்த்துட்டு கோயிலை சுற்றி அப்படியே வந்தோம். முடிஞ்ச அளவுக்கு உள்ள வீடியோ எடுத்தேன். முக்கியமான இடத்துலலாம் வீடியோ எடுக்கலைங்க. இது வந்து சுற்று வட்டாரம். கோயிலோட முன்புறமாக இது இருக்குது. அந்த சாமி வந்து இந்த பக்கம்தான் இருந்ததுங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிரசாதம் வந்து லெமன் சாதம் சூடாக கொடுத்தாங்க. சாப்பிட்டுட்டு சாமியை சுற்றி பார்த்துட்டு நாமளும் கிளம்பிட்டோம். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்ததுங்க. கோயிலுடைய அவ்வளோ அழகாக எல்லாமே சுத்தம் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. உட்கார இடம்லாம் அவ்வளோ நீட்டாக இருந்தது. சாப்பிட்டுட்டு நாங்களும் சாமியை கும்பிட்டுட்டு கிளம்பிட்டோம். உள்ளே பார்த்திங்கன்னா பெரிய காம்பவுண்டு செவர் பக்கத்தில் தான் பிரசாதம் கொடுத்துருந்தாங்க. சாப்பிட்டுட்டு வெளியில் வந்து பார்க் இருந்தது. மான்லாம் இருக்குன்னு சொன்னாங்கங்க. நாங்களும் மான்லாம் பார்த்தோம். கோயிலில் வந்து இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் கட்டுமான பணிகள் வந்து நடந்துகிட்ருக்கு. அடுத்த வாட்டி வந்து பார்த்தோம்னா இன்னும் கோயில் பிரம்மாண்டமாக பார்க்கலான்னு நினச்சோம். 2 பொம்மைங்களுக்கும் டாட்டா பை பாய்னு சொல்லி விளையாண்டுக்கிட்டே நாங்கள் பஸ்ஸில் ஏறி ஈரோடு வந்துட்டோங்க. பண்ணாரியம்மன் கோயில் ரொம்ப ரொம்ப அழகாக இருந்தது. யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னு கீழே கமெண்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.